படம் வேற லெவல்ண்ணா. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்ன சீன்லாம் போயிடுவாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கு, சேசிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரா படம். தலைவர் தனுஷ் வேற லெவல் ஆக்டிங். நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ லென்த்தாக இருந்த மாதிரி கரெக்ட். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் நான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் நான் படம். ஆனால் படம் உண்மையே ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. படம் உண்மையை பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ சின்ன சின்ன லேக் இருந்தது குறுக்க, பார்க்கும்போது என்னடா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே எடுத்த விதம் சூப்பரு. ஆனால் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இல்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸ்லோவெல்லாம் இல்லை, ஸ்டோரி கேட்ட மாதிரி போதும். சூப்பராக இருந்தது ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். என்ன சீன்லாம் பிடிச்சிருக்கு? என்ன சீன் பிடிச்சிருந்ததா? அந்த பிச்சைக்கார செத்த உடனே சாங் ஒன்று வரும் ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கு. நெச்சை எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி இல்லை. தனுஷ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு கூட தெரியல. வர தமிழ் இண்டஸ்ட்ரி நம்மளை வச்சுட்டு இருக்கிறான் போனா ரொம்ப சரியான படம். சூப்பர் மாஸ், நல்லா இருக்கு. செம்ம தருணம், பயங்கரமாக இருக்குது. எல்லாமே இருக்குது படத்தில். சூப்பராக இருக்கு ப்ரோ படம். சூப்பர்ண்ணா படம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ப்ரோ, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு. கதை நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வேற நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். பிச்சைக்காரன் ஒரு இது மாதிரி பார்க்கக்கூடாது. பிச்சைக்காரங்க வந்துட்டு ஒரு கேவலமாக பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நடிச்சிடும். தனுஷ் ஆக்டிங் அல்டிமேட்டாக இருக்குது.